ஒரு பவுல் அளவுக்கு தக்காளியை அலசிட்டு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சதை நான்ஸ்டிக் பேனில் ஊற்றிட்டு கிண்டிடலாம். திக்கானதும் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் இலகி வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டிடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தக்காளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுல் அளவுக்கு தக்காளியை அலசிட்டு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். அரைச்சதை நான்ஸ்டிக் பேனில் ஊற்றிட்டு கிண்டிடலாம். திக்கானதும் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் இலகி வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டிடலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். அடுத்து முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம் கொஞ்சம் எடுத்துருக்கேன். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தக்காளி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.